ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடர்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, அப்புறம் நான் எதில் ட்ரேட் எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது நம்மளுக்கு லெவல்ஸ்க்குன்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா என்னோடய நாலேஜ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரெண்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் ட்ரேட் எடுக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆக்சுவலாக நேற்றே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் மார்க்கெட் எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆகும்ன்ட்டு நான் நேற்றே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். நான் நேற்றே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட ட்ரேட் செட்டப் பார்த்திங்கன்னா சில டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், பட் கிடைக்கும். சில டைமில் கிடைக்காது. அது கிடைக்காதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் டைமில் அப்போ மட்டும் தான் கிடைக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 3 மினிட்ஸில் கேண்டில் க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சுச்சு நம்ம லெவல்கிட்ட. ஸோ அங்கேருந்து நான் ட்ரேட் எடுத்து கரெக்டாக அந்த லெவலில் இருக்கும் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டார்கெட் பார்த்திங்கன்னா 200 சேஞ்ச் பாயிண்ட்ஸு. எஸ்எல் பார்த்திங்கன்னா வெறும் 65 பாயிண்ட்ஸ் தான் எஸ்எல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் நேற்றே இந்த ட்ரேடு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி புட் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் வெஸ்ட்டு க்ராஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இதில் ட்ரேட் அவாய்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிஃப்டியில் அவ்வளோ பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் வெஸ்ட்டு க்ராஸே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயாச்சு. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மூவ் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க, வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிட்டா போதும். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இருந்தால். ஸோ எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிலோ சான்சஸ் இருக்குது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இதே லெவல், சேம் லெவல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சிச்சுன்னா ஸோ நம்ம ட்ரேட் எடுப்போம். கரெக்டாக நிஃப்டிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இங்கே எங்கன்னா க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சிச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும். 150 பாயிண்ட்ஸு கீழே பார்த்திங்கனாக்கா எஸ்எல் பார்த்திங்கன்னா ஒரு 40 அப்படி தான் கிடைக்கும். 140-150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டார்கெட் ஈஸியாகவே இதில் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட் கொஞ்ச நாள் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சின்ன லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் இந்த லெவல் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா கீழே வரதான் பாசிபிள். எப்போவுமே பாருங்கள், கீழே க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்போம். இந்த லோவே இருக்கும், மார்க்கெட் நாளைக்கு வரும். பட் நம்ம சேஃபர் சைடுக்கு இந்த ஹைலேயே நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஹைலேயே நம்ம ட்ரேடை நாளைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இதுவோ ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரும். மேலே இருந்தாலும் 150. பட் சம்டைம்ஸ் சைடு மார்க்கெட் மூவ் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சில டைமில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரொம்ப காமன். ஸ்டாப் லாஸ் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் யாரை அக்செப்ட் பண்ணின்னு ஒரு ட்ரேடோட க்ளோஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் மெயின் ரீசன் லாஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது நிஃப்டியோட லெவல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நாளைக்கு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். வீடியோ கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்ண லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ண லெவல்ஸ் நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சேம் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இதுலேயும் கிடைக்கும்.
ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் டைம் ஃப்ரேமை வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் இப்படி தான் நான் ட்ரேட் எடுக்கிறது. ஸோ நாளைக்கூட லெவல் பார்த்திங்கன்னா இது தான். சப்போஸ் மார்க்கெட் இங்கே வந்து இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சிச்சுனாக்கா நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். என்னோட டார்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஹை தான், நேத்தோட ஹை தான். ஸோ அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 273 பாயிண்ட்ஸ். இது ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இந்த 600 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ்லாம் வேண்டாம், கம்மி பாயிண்ட்ஸ் போதும். நீங்கள் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 268 பாயிண்ட்ஸ் போதும் எனக்கு. 2 லாட்ஸ்க்கு அதுவே ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ ஜாஸ்தி வேணாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னோடய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் கரெக்டாக இந்த ஹை, கரெக்டாக பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் இந்த ஹை தான். கரெக்டாக டார்கெட் இந்த ஹை, ஸ்டாப் லாஸ் இங்கே. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா, கீழே பிரேக் ஆச்சுனாக்கா, கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாக்கா பாருங்கள், க்ளோஸ் அண்ட் க்ராஸ் 3 மினிட் இல்லைனா 5 மினிட்ஸில் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும், ஒரு 200-300க்குள்ளே. பட் ஓகே தான் அதுவும். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்படி தான் நாளைக்கு நான் வெயிட் பண்ணி நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. பட் என்னோடய ட்ரேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு இப்படி தான். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து நான் ரெசிஸ்டன்ஸ் நான் நாளைக்கு டார்கெட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த நிஃப்டியில் இல்லை பேங்க் நிஃப்டியில் எதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நான் அதில் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா இந்த லெவல்ஸ் நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே போனால் இந்த ஹை தான், இன்னியோட ஹை ஆக்சுவலாக 22nd ஹை தான் நாளைக்கோட டார்கெட். ஸோ அப்படி கீழே போகிற மாதிரி இருந்தாலும் நேற்றுன்ற பாருங்கள், இன்னைக்கோட லோ தான் டார்கெட். ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டிலும் சேம் அதே தான். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மேலே போச்சுனாக்கா கரெக்டாக நம்ம லெவல்லேருந்து அது மூமெண்ட் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாக்கா நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா அந்த லெவல் இந்த லெவல் தான். அப்படி கீழே போச்சுனாக்கா 21st லோ. நல்லா பாருங்கள், 21st நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் மட்டும் தான் நம்மளோட டார்கெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கோட லெவல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்கள் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த லெவல்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணால் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஒரு சின்ன லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பேங்க் நிஃப்டியோட டார்கெட் இது பார்த்திங்கன்னா எந்த ட்ரேட் எடுத்துன்ட்டு அதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, நம்மளுக்கு ஃபேவராக இருக்கா அப்படி இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ரேட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.